கூட்டத்துல நம்மளுடைய ஆராதனை ஒரு வார்த்தையை சார்ந்து இல்ல, அது ஒரு கூட்டத்திலே அந்த கத்தக்கூடிய உணர்ச்சியை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆராதனை சரியான ஆராதனையா இருக்குமா? முதல்ல ஆராதனை வார்த்தையை சார்ந்து இருக்கக்கூடாது, வாழ்க்கையை சார்ந்து இருக்கணும். வார்த்தையை சார்ந்து சாஃப்டா பாடிட்டா அது ஆராதனை, நல்ல ஆராதனை. வார்த்தையை சாராமல் ஹெவியா பாடிட்டா அது கள்ள ஆராதனை. இல்ல வார்த்தையை சார்ந்து ஹெவியா பாடிட்டா கள்ள ஆராதனை. ஆராதனை வார்த்தையை சார்ந்தது அல்ல, வாழ்க்கையை சார்ந்தது. உலக மக்கள் ஒரு விஷயத்திலே கவரப்படுகிறார்கள். என்ன? மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸை பாருங்க, எந்த அளவுக்கு அவரால் கவரப்படுறாங்க. ஏன் மைக்கேல் ஜாக்சன் இதே மாதிரி ட்ரெஸ் பண்றாரு? இந்த மாதிரியான விஷயத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் கொண்டு வந்தாரு? அவர் பின்னாடி பைத்தியமா ஏன் ஒரு கூட்டம் போனாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த பாடல், அந்த ஸ்டேஜ் அமைப்பு, அவருடைய ட்ரெஸ்ஸிங், அங்கு வரக்கூடிய புகைகள், அங்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த ஜிகினா பேப்பர்ல வரக்கூடிய வேட்டுகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் மனிதன் என்ன பண்ணுதுன்னா அப்படி ஈர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அது இயல்பான விஷயம்தான். எப்படி மனிதர்களில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஈர்க்கப்படுவாங்களோ, வேறு செட் ஆஃப் பீப்புள் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆச்சு அதெல்லாம் ஒரு பாட்டாடா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் ஈர்க்கப்படுறீங்க. எப்படி? ஆவாரும் நாம் யாவரும், அப்படி இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அதை காட்டி நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்கள், சொல்லலாமா? இன்னமும் என்னுடைய ஒரு ஜென்ரேஷன் இல்லை 2 ஜென்ரேஷன் பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்கள். பெருந்தீனி சாப்பிட்றவன் தவறு, அதை போதிக்கலாம். சரியான அளவு எடுத்துக்கிறவனையும் நம்ம குற்றப்படுத்துவங்கிறது அது நியாயமற்ற செயல். அந்த விஷயத்தை இவங்க செய்யும் போது இவர்களும் அந்த இடத்துல குற்றவாளி ஆகுறாங்க. இவங்களும் நிறைய விஷயங்களை ஏதோ ஒரு போதனையில இவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட போதனை சிக்கி இருக்கிறாங்க. அந்த போதனை வேதத்தின் அடிப்படையில இல்லை என்பதை குறித்து சபையை எப்படி அன்னைக்கு கூடி வந்தாங்க அப்படிங்கிறத குறித்து டீட்டெயிலாக போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வருங்க. சரி, இந்த வீடியோவிலையும் அவங்க இன்னும் பல விஷயங்கள், அவங்க இந்த வசனத்தில் சில விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வேதாகமத்தில் என்ன செய்யலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன கேள்வி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒருத்தர் சபையிலேருந்து பிரசங்கம் பண்றாரு பார்த்தீங்களா, இதை கேள்வி பண்றாங்க. இது பிரசங்கம்னு சொல்லக்கூடாதான், இதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் என்னன்னா சொற்பொழிவு அப்படின்னு சொல்லி அதை நக்கல் நையாண்டி பண்றாங்க. இவங்களை என்னமா நம்ம சொல்றது அப்படின்னு தெரியல. சொற்பொழிவுனாலும் பிரசங்கம்னாலும் ஒண்ணுதான் ஐயா. சொற்பொழிவு அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல், சொற்களின் திரள். சொற்கள் நிறைய பொழியறனால தான் இதுக்கு அழகா சொற்பொழிவு அப்படின்னு தமிழ்ல பேர் வந்துச்சு. சொற்கள் பொழிவதினால் நிறைய சொற்களை வச்சு நிறைய கருத்துக்களை வச்சு என்ன செய்யறாங்க, பேசும்போது அதை சொற்பொழிவு அப்படின்னு நம்ம பேசுறோம். பிரசங்கம் என்பது என்னன்னா அது சமஸ்கிருத சொல். நான் ஏற்கனவே வித்யாசாலை என்கிற சொல் சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பிரசங்கம் என்கிற சொல் ஒரு வடமொழி சொல், இது ஒரு சமஸ்கிருத சொல்லு. இந்த சொல்ல பயன்படுத்தினா அது சரியா. ஆனா சபையில் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொற்பொழிவு பண்றாங்க அப்படின்னு அதை கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா சொற்பொழிவு, பிரசங்கம் பண்ணுவது, உரை ஆற்றுவது, உரையாற்றுவது, இப்படி எல்லாமே நிறைய இருக்குது. இந்த தமிழ் சொற்கள்ல நிறைய சொற்கள் இருக்குது. எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொண்டுதான் அது பிரசங்கம் பண்றது அப்படிங்கிறதான் குறிக்கிற ஒரு சொல். அப்ப சொற்பொழிவுங்கிறது ஒரு அருமையான தமிழ் சொல். இதை இதை குறைச்சி மதிப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, சொற்பொழிவு ஆற்றுறாங்க அப்படின்னு கேவலப்படுத்துறாங்க. சொற்பொழிவு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆற்றி இருக்கிறாங்க. பைபிள்ல பல வசனத்துல அவங்க சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மலைப்பிரசவத்துல எல்லா மக்களும் முன்னால கூடி வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அழகா சொற்பொழிவு ஆற்றாரு, இந்த இடத்துல பிரசங்கம் பண்றாரு. இதுல என்ன தவறு இருக்கிறது? சபை மக்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவது என்பது வேத அடிப்படையில இருக்கிற ஒரு விஷயம் தானே. அது பழைய ஏற்பாட்டிலையும் இருந்துச்சு. ஒரு ராஜா பிரசங்க மேடையை உண்டாக்கி அந்த இடத்துல பிரசங்கிக்கிறாருன்னு பாக்குறோம். அதே அடிப்படையில நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போதும் அப்படித்தான் அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுனாங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, சீசர்களும் பல இடங்களிலே மக்களை ஓரிடத்தில் கூடி வர செய்து பிரசங்கித்தார்கள். இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பேதுரு ஒருத்தர் எழும்பி பிரசங்கம் பண்றாரு. அதாவது உங்க அர்த்தத்தின்படி சொற்பொழிவு ஆற்றுறாரு. அந்த சொற்பொழிவுல பாத்தீங்கன்னா 3000 மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, ரைட்டு, இது புதுசா சுவிசேஷம் அறிவிச்சு ரட்சிக்கப்படுறது. இப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவங்களுக்கு அவங்க சொற்பொழிவு ஆற்றினாங்களா, பிரசங்கம் பண்ணினார்களா? ஆம், பிரசங்கம் பண்ணினாங்க. சபைக்குள்ள வந்தவங்களுக்கு இப்படி கூடி வர செய்து பிரசங்கம் பண்ணினாங்க. போன வாரத்திலேயே அதை குறித்து நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 20ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை சுட்டி காட்டினேன். அங்க பேதுரு 3ஆம் மாடியில இருந்து என்ன செய்யறாரு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்றார். நீங்க பல இடத்துல பார்க்க முடியும். இந்த பிரசங்கம் நிருபங்களாக, கடிதங்களாக எழுதி அனுப்பப்பட்டும் பிரசங்கிக்கப்பட்டது, நேரடியாக பிரசங்கிக்கப்பட்டது. அன்னைக்குதான் முடிஞ்சிச்சு.
ஒன்று கடிதத்தின் மூலியமாக மக்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நேரடியாக போய் கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கு பல ரூட் இருக்குது. இன்னைக்கு யூடியூப் வழியாக என்ன செய்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஃபோன் மூலியமாக நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா ஒரு ஈஸியான சில மெத்தட்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தப்பு இல்லை. இதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குது, இப்படி ஃபோனில் பிரசங்கம் பண்ணணும் அல்லது ஃபோனில் யூடியூப் வழியாக அப்பா பிரசங்கம் பண்ணலாம் தப்பு இல்லை. அன்னைக்கு நிருபத்தை எழுதி பிரசங்கம் பண்ணுறாங்க. அன்னைக்கு இருந்த நாலேஜ் அவ்வளோதான். இன்னைக்கு நமக்கு புது அப்டேட் வந்துருச்சு, இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் தப்பு இல்லையே. தவறுகள் தான் செய்யக்கூடாதே ஒழிய புதிய புதிய அப்டேட்டுகளில் நம்ம சரியான விஷயங்களை தாராளமாக என்ன செய்ய முடியும். அன்றைக்கு பல இடங்களிலே இப்படி ஒரு தனிநபர் கற்றுக்கொண்ட ஒரு நபர் மற்ற மக்களுக்கு பிரசங்கித்தது வேதத்திலே பல இடங்களிலே இருக்கிறது. இது உண்மை. அதனால இனிமே இந்த சொற்பொழிவாற்றாங்கன்னு ஒரு சபையில பிரசங்கம் பண்ற ஊழியர்களை அந்த சொல்லி கேவலப்படுத்துவது என்பது ஒரு சரியான விஷயம் கிடையாது. திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பாடல் பாடுறதை பத்தி அவங்க ரொம்பவே அது ஆராதனை இல்லை. எங்கேயுமே நம்ம பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை நானும் சொல்லலை, சாலமன் பிரதரும் சொல்லலை. ஆனா சபையாக கூடி வரும்போது அங்க இருக்கிற அந்த ஒழுங்கின் அடிப்படையில் நம்ம பாடுறோம். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம். அவங்க சங்கீதத்தை பாடுனாங்க, சபை கூடி வரும்போது சங்கீதங்கள் பாடுனாங்க அப்படிங்கன்னு தெளிவா அந்த இடத்துல வசனம் இருக்குது. அப்ப ஒரு சபையா கூடி வரும்போது அங்க ஒழுங்கின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள்லாம் அங்கேயும் நடந்திருக்குது. அதே நிகழ்வு தான் நமக்கு இன்னைக்கு சொல்றோம். இதை குறித்து நீங்க ஒரு 2 வசனத்தை கொலைசெய்து 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும் பாட்டின் மூலியமாக கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறது. மற்றொரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் நீங்க பாடலின் வாயிலாக கர்த்தரை கனம் பண்ண முடியும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்கென்றே குழுக்களை அமைத்து பாடுனாங்க. இதெல்லாம் தாவீது அந்த குழுக்களை அமைச்சிருக்காரு. பெரிய பாடகர் குழுக்களை உண்டாக்கி அவங்க அழகா பாடினாங்க. எசேக்கியா அந்த பாடகர் குழுக்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்படி ஒன்னா சேர்ந்து சபையார் எல்லாரும் பாடி அங்க துதி செய்த உடனே கர்த்தர் அற்புதங்களை செய்யற நிகழ்வை எல்லாம் பார்க்கிறோம். ஸோ அதை அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் அவங்க செஞ்சாங்க. பாடுகிற ஒரு நேரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பாடுனாங்கிறது வேத அடிப்படையில இருக்கிற ஒன்றுதான். பாடுறதுனால தப்பு இல்லை. பாட்டின் மூலியமாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமே. அப்புறம் ஏன் அதுக்கு வேணாம், அதை நம்ம கொச்சப்படுத்துறோம்? ஸோ அதுதான் முழுமையான ஆராதனை என்று நாமும் சொல்லலை, சாலமன் சகோதரன் சொல்லலை. ஆனா பாட்டின் வாயிலாகவும் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆராதனையில 2 ரகம் இருக்குங்க. ஒண்ணு நம்முடைய ஆவியிலே ஆராதிப்பது, இன்னொன்று வெளியே நமக்கு தெரியற மாதிரி கடவுளை ஆராதிக்கிற ஒரு விஷயம். இந்த 2மே செய்யலாம். ஆண்டவர் அன்பு கூறும் போதுமே சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும்ங்கிறாரு. முழு பலத்தோடு காண்பிப்பதை நம்முடைய சரீர பலத்தோடு காண்பிக்கிற விஷயம். மற்ற 2 விஷயம் இருதயத்திலிருந்தும் முழு ஆத்மாவிலிருந்தும் கடவுளை ஆராதிக்கிற விஷயம். இந்த 2மே இருக்கணும். இந்த 2 விஷயத்தின் மூலியமாகவும் நாம் தேவனை ஆராதிக்கணும். உள்ளான விஷயத்திலையும் சரியா இருக்கணும். உள்ள நம்ம சரியா இருந்தாவே வெளியவும் நம்ம சரியா இருப்போம். நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ உள்ளேயும் கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, அதாவது வாழ்வில் அந்த காரியம் இருக்கணும். வெளியேயும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் கூட தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. அப்ப சபை ஒழுங்கின் அடிப்படையில அன்றைக்கு அவங்க பாடலையும் பாடி அந்த இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இது சபையினுடைய ஒழுங்கு. அதனால செய்வது எந்த ரீதியிலும் தவறல்ல. அடுத்து இவங்க குற்றப்படுத்துகிற ஒரு விஷயம், இப்படி ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுக்கிற முறைமையை கிரிட்டிசம் பண்றாங்க. இதுவும் பைபிள்ல அப்படி ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுத்தார்கள் என்று பல வசனங்கள் இருக்குது. அப்ப இந்த முறையை நாம் தவறு செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முறைகளிலெல்லாம் நிறைய தவறுகள் இருக்கலாம். ஸோ அந்த தவறுகளை தான் சுட்டி காட்டணுமே ஒழிய முறையே இருக்கக்கூடாதுயா அப்படின்னு நம்ம உடைக்கிறதுங்கிறது ஒரு மோசமான செயலா போயிடும். ஸோ இது கர்த்தர் வச்சிருக்கிற விஷயம். இவங்க நினைச்சா கூட இந்த ஸ்ட்ரக்சரை அழிக்க முடியாது. அது வேற விஷயம் இருந்தாலும் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் குற்றப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கே வேதம் தெரியல. இவங்களே கிரிட்டிசம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இவங்களை நிறைய ரோஸ்ட் பண்ணலாம் போல. ஊரெல்லாம் இவங்க ரோஸ்ட் பண்ணாலும் இவங்களையே வறுத்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க கிட்ட அநேக குறைகள் இருக்குது. ஆனா இவங்க தங்களுடைய பார்வைக்கு நாங்கள் பெரிய வேதத்தை அறிஞ்சவங்க, நாங்க மட்டும்தான் பர்ஃபெக்டா இருக்கிறோம், இங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரனும் சரியில்லைன்ட்டு நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் யாரையுமே விட்டு வைக்காம எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ற ஒரு தவறான விஷயத்த செய்யறாங்க. தவறான ஊழியர்களை நீங்க என்ன செய்யலாம்? கண்ணியமான முறையில தாராளமாக அவர்களை தவறுகளை சுட்டி காட்டி சொல்லலாம். சரியான ஊழியர்களை நீங்க குற்றம் சாட்டுவது எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்ல வேளைக்கு பவுல் பேதுரெல்லாம் போயிட்டாங்க. இல்லாட்டி இவங்க பவுல் பேதரையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களையும் குற்றப்படுத்தியிருப்பாங்க கண்டிப்பா. அவங்க செய்யற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்ணி அவங்களையும் கேவலப்படுத்தி விட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. மனிதனா பிறந்த விஷயத்துல அதெல்லாம் அவங்க திருத்தி கொண்டு வர்றாங்க. அந்த இருதயத்தை தான் பார்க்கணும். இந்த திருந்தாத சில ஜென்மங்கள்லாம் இருக்கும். வேணும்னே மக்களை ஏமாத்தி கல்ட்டு உபதேசம் பண்ணி மக்களுடைய பணத்தை உருவுற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி கூட்டத்தை நம்மளும் என்ன செய்யறோம்?
வீடியோ போட்டு வசன அடிப்படையில் அவங்க முகத்துறையை கிழிக்கிறோம். அந்த மாதிரி செய்வது தப்பு இல்லை. ஆனா சில சரியான ஊழியர்கள், கர்த்தருக்கு உண்மையாக ஓடுகிற ஊழியர்களையும் பார்த்து அவங்க கிட்ட தேடி குறைய கண்டுபிடிச்சு ஏதாவது இருக்காதா அப்படின்னு இந்த தானியல்கிட்ட சொன்ன மாதிரி தேடி கண்டுபிடிச்சு குறைய எடுத்து பேசுற மாதிரி இவங்க செய்யறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்ப வேதத்திலே ஊழியர்களுக்கு பணங்கள் கொடுத்தாங்களான்னு கேட்டா தாராளமாக கொடுக்க வேதத்திலே பல வசனங்கள் இருக்குது. ஏன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் கூட காசு வாங்கினாரு, வசனம் இருக்குது. பல இடங்கள்ல இயேசு அற்புதங்களை செய்து என்ன செய்யறாரு, அப்பங்களை பெருக பண்ணி 5000 பேரை போஷிச்ச கதையும் இருக்குது. இது என்ன டெய்லியுமா இயேசு கிறிஸ்து இப்படி பெருக பண்ணி அற்புதம் பண்ணிட்டே இருந்தாரு? இல்ல, பல இடங்கள்ல காசு கொடுத்து தான் அவர் அப்பங்களை வாங்கினார் அப்படின்னு வசனம் இருக்குது. காசு கொடுத்து தான் அவங்க கடையை போய் தேடுறாங்க, இங்க எங்கேயாவது அப்பம் இருக்குமா? யோவான் 4ஆம் அதிகாரத்திலாம் பார்க்குறோம், இங்கே ஏதாவது அப்பம் இருக்குமான்னு வாங்குறதுக்கு சீஷர்கள் போனாங்க. அந்த கேப்ல தான் இயேசு போய் சமாரிய ஸ்திரீகள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி பல இடங்கள்ல அப்பங்களே அவர்கள் காசு கொண்டு தான் வாங்கினாங்க. இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் 3 வருஷம் ஊழியத்துல அவர் காசு வாங்கினார். அந்த ஊழியத்தை வச்சு அப்பங்களே அவங்க சீஷர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கினாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுனாங்க, உதவி செஞ்சாங்க, மக்களிடத்துல வாங்கி தேவைப்படுற மக்களுக்கு உதவி செஞ்சாங்கிறத பைபிள் முழுக்கவுமே நம்ம வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்கிறேன். லூக்கா அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஸ்திரீகள்லாம் தங்களுடைய ஆஸ்திகளினால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள், தங்கள் சொத்துக்களினால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அவங்களா விரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை தான் யூதாஸ்காரியை சுமத்து கொண்டிருந்தான். அதனாலதான் அவன் பணப்பையை சுமந்து கொண்டிருந்தபடினால் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லாம் வந்து ட்ரெஷரர், அவங்ககிட்ட எல்லா அமௌண்ட்டும் இருந்துச்சு. அதுதான் ஒரு அம்மா வந்து அந்த பதினையை ஊற்றி உடைத்து நறுமண தைலத்தை ஊற்றி விடும்போது என்ன நடந்துச்சு, 300 பணத்துக்கு விட்டு ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அந்த ஹெல்ப் எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. உடனே அந்த தைலத்தை கொட்டணும்னா இவர் யூதாசுக்கு ஒரே பொறுக்கலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரியை விட்டுருப்பா, நான் மரிக்கிறதுக்கு அடையாளமாக இந்த காரியத்தை நற்காரியத்தை செஞ்சிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவர் பேசுற விஷயத்த பார்க்கிறோம். ஸோ பைபிள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே அன்னைக்கு நிறைய பேர் ஆஸ்திகளால் ஹெல்ப் பண்ணி அந்த ஊழியத்தை தாங்கி இருக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டு காரியத்துக்காக அதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, மற்ற உதவி செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு வேதத்தை சரியாய் வாசித்தவர்களுக்கு உள்வாங்கி கொள்ள முடியும். அதே போல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு உங்களுடைய எல்லா காரியத்திலையும் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா அன்றைய பெரும்பான்மையான ஊழியர்கள், பவுல் சில இடங்களில் ஊழியம் செய்யாம அவர் உழைச்சு சாப்பிட்டதாக இருந்தாலும் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார்கள் என்பது வேதவசனத்திலே தெரிவாக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்குது. ஆனா இதை பயன்படுத்தி இன்னைக்கு கொள்ளைக்கார ஊழியக்காரன் போரில் வந்து கொள்ளையடிக்கிற கேஸ் நிறைய இருக்குது. அதுதான் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த அமைப்பெல்லாம் ஓகே சரிதான், ஆனா அந்த அமைப்புல நிறைய ஓட்ட போட்டு வச்சிருக்கிறாங்க. எப்படி சட்டமெல்லாம் கரெக்டு தான், நம்ம ஊர்ல நம்ம சட்டம் எழுதியிருக்கோம்ல, அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டம், எல்லா சட்டமும் ஓகே தான். ஆனா அந்த சட்டத்துல நிறைய ஓட்ட போட்டு வச்சு குற்றவாளிகள் தப்பி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கும் இந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு நிறைய ஓட்ட போட்டு கள்ளத்தனமான ஊழியர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள ஒழிக்கணும், அந்த சுண்டலிகளையும் அந்த பெருச்சாளிகளை என்ன செய்யணும், ஒழிக்கணுமே ஒழிய இந்த அமைப்பே தப்பு என்று சொல்வது உங்களுடைய அறியாமை என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அப்ப நாம வந்து சொற்பொழிவு ஆற்றுவது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொற்பொழிவு ஆற்றலாம். பைபிள்ல சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. ஒருவர் நின்று மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க, அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு மக்கள் போயிருக்கிறாங்க. ஒருவர் நிருபத்தை எழுதுவாரு, அந்த லெட்டரை பார்த்து வாசிச்சு அப்படி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வேத அடிப்படையில பார்த்தோம். அதே அடிப்படையில சபையில பாடல் பாடினாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், பாடல் பாடினாங்க. நாமும் இன்றைக்கு கடவுளை உண்மையா மன இருதயத்துல அவருக்கு பிரியமானபடி நம்ம பாடி ஆராதிக்கலாம். ஒரு பாடல் எனக்கு பிரியமா இருக்குது, இதை கடவுள் உட்காந்து கேட்டாருன்னா கேட்பாரா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து உங்க பாடல் எல்லாம் பாடுங்க, போதும். அதான் சொல்றல, பவுலுடைய என்ன சொல்றாரு, எல்லாம் சகலமும் ஒழுக்கமா நடக்கணும், அவ்வளவுதான், கிரமமா நடக்கணும். ஒழுங்கற்று நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புத்தி சொல்லியே ஆகணும். இவங்க ஒழுங்கா நடக்கிறவங்களையும் புத்தி சொல்ல போய் தான் அந்த வீடியோவை போட வேண்டிய அவசியமாகவும் என்ன செய்யுச்சு ஆயிடுச்சு. ரெண்டாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவர்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமான்னு கேட்டீங்கன்னா வேத அடிப்படையில தாராளமாக நீங்க கொடுக்க வேண்டும், அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும். அதனால அவங்கள ரொம்ப பணக்காரனாக்கி விட்டு அவங்கள பாவத்துல விழ வச்சிடாதீங்க. அவங்கள தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு உங்கள் கைகளை திறந்து நீங்க உதவி செய்யுங்க. என்ன காரியம் இருக்குன்னு உங்களுக்கு சபையை பார்க்கும்போதே தெரியும். அதுல நீங்க உங்க கைகளை திறந்து நீங்க செய்யும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டியது அவசியம். சரியா? இதை ஒருவேளை இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டின் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. சில நல்ல ஊழியர்களையும் குற்றப்படுத்தாதீங்க.
நல்ல வேளைக்கு நான் சொன்ன மாதிரி பேதுரு பவுலெல்லாம் இல்லை, இல்லாட்டி அவங்களையும் ரோஸ்ட் பண்ணி கேவலப்படுத்தியிருப்பீங்க. அதான் தேடுறீங்களே, யாராவது கிடப்பா, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒன்று கேப்பு கிடைக்குமா, உடனே எடுத்து என்ன பண்ணுவோம், ரோஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ அந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. தப்பான ஊழியர்கள் யாருன்னு பார்க்கும்போதே தெரியும். அவங்க எப்படி, அவங்க நரிகளா, ஓநாய்களா, அல்லது உண்மையிலேயே தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளா அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியும். அப்படி ஓநாய்களாக நரியாக இருக்கிறவங்கள அவங்க பல்ல பார்த்து மூஞ்சியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள என்ன செய்யுங்க, விரட்டி அடிங்க. சில நல்ல ஊழியர்களை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்கள விட பெரிய மிஸ்டேக் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களை எங்க போய் சுத்தம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சரியான சத்தியத்தில் வழி நடத்தட்டும். காட் பிளஸ் யூ.